நீர் எங்களோடு பேசும்படியாக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அனைவரும் நான் வாழ்த்துகிறேன். என்னுடைய வாஞ்சை என்னன்னா, இந்த ஜூம் மீட்டிங்ல இன்னும் அநேகர் கலந்து கொள்ளணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் கேட்கும்படியாக. அது மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. டெய்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வாரம் ஒரு நாளைக்கு பண்றதுக்கு பதிலாக நம்ம டெய்லி இருக்கு இல்லைங்களா, டெய்லி ஆண்டவருடைய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த டெய்லி பண்றது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அநேகர் கலந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்கணும். இந்த நாளினுடைய டாபிக் இன்னைக்கு நாம் தியானம் பண்ணும்படியாக நாம் எடுத்துக்கொண்ட சப்ஜெக்ட் என்னன்னா, கிறிஸ்துவை பின்பற்றுபவர்கள் அப்படின்னா கிறிஸ்துவை பின்பற்றுவதனுடைய வகைகள், டைப்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லைங்களா, டு ஃபாலோ கிரைஸ்ட் இஸ் தி கிரேட்டஸ்ட் டிசிஷன். அதாவது ஒரு மனுஷன் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிசிஷன் எதுன்னு கேட்டால் ஆண்டவரை ஃபாலோ பண்ண. எவ்வளோ பெரிய டிசிஷன் நம்ம எடுக்கிறோம் வாழ்க்கையில, நிறைய டிசிஷன் நிறைய பேர் நம்ம எடுக்கிறோம், நம்முடைய லைஃப் குறித்து, வேலையை குறித்து, அநேக காரியங்கள்ல. ஆனா ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டெசிஷன் என்னன்னா, ஆண்டவரை பின்பற்றுவது, இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் எல்லாம் சொல்லும் போது இந்தியாவில் பிறந்த கல்பனா சாவ்லா இவங்க அந்த ஸ்பேஸ் ஆராய்ச்சிகள்லாம் போயிட்டு வரும்போது அவங்க அந்த ஸ்பேஸ் ஷட்டில் அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஸ்பேஸுக்கு போயிட்டு வர மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மூணுல கூட பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நெயில் ஆம்ஸ்ட்ராங் அவர் அங்கே போன மாதிரி சொல்லியிருக்காங்க. நெயில் ஆம்ஸ்ட்ராங், ஆல்டின் அப்படின்னு 2 பேர். இப்போ மொத்தம் ஆக்சுவலி ஒரு 12 பேர் அமெரிக்கன்ஸ், 12 பேர் மூணுல போயிட்டு அங்கே ஆராய்ச்சி அங்கே போயிட்டு வந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த ஸ்பேஸுக்கு போறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கும், வாழ்க்கையில ரிஸ்க் இருக்கு இல்லையா. நிறைய இப்போ ஒரு ஸ்பேஸுக்கு போறாங்க, அவங்க திரும்பி வர முடியுமா, என்னென்ன சவால்கள் அங்கே இருக்கும், லைஃபுக்கு என்ன கேரண்டி இருக்கா, உயிருக்கு என்ன கேரண்டி இருக்கா, திரும்பி உயிரோடு வர முடியுமா, அப்படியெல்லாம் பல கேள்விகள் இருக்கு இல்லைங்களா. ஆனா இருந்தாலும் பாருங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்காம இதெல்லாம் ரெடியா அவங்க போயிட்டு வர மாதிரி தான் இருக்கு. இந்த ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் ஸ்பேஸுக்கு போயிட்டு வராங்க இல்லைங்களா, எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து இந்த சவால்களை மேற்கொண்டு, சவால்களை எதிர்கொண்டு, எதற்கும் ஒரு பயம் இல்லாம இதெல்லாம் அவங்க செய்யறாங்க. பாருங்க, சாதாரண ஒரு உலக பிரகாரமான ஒரு காரியம் ஒரு ஸ்பேஸுக்கு போயிட்டு வர்றது, அவங்களுக்கு தெரியும் அதுல ரிஸ்க் இருக்குன்னு, லைஃபுக்கு கேரண்டி இல்லைன்னு தெரியும். ஆனா அநேகர் இதுல போயிட்டு வராங்க. ரீசெண்டா ஏதோ சொல்லியிருந்தாங்க, ஒரு ஆய்வு எடுத்திருக்காங்க. மார்ஸுக்கு ஒரு 4 பேரை அனுப்புறோம், 4 பேர் அங்க போயிட்டு வரணும், ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஏறக்குறைய அமெரிக்கால ஒரு 2 லட்சம் பேர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, வாலண்டியரா நாங்க போறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 2 லட்சம் பேருக்கும் தெரியும், ஒருவேளை அவங்க மார்ஸுக்கு போனா கூட திரும்பி உயிரோடு வருவாங்கன்னு அவங்களுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. ஆனா அந்த ஒரு ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க, ரிஸ்க் எடுத்து அதை செய்யறாங்க. அப்போ உலக பிரகாரமான காரியத்திற்கே இப்படியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவை நம்ம ஃபாலோ பண்ணும்போது இன்னும் அநேக விஷயங்கள் நமக்கு இருக்கும். ஏன்னா சீடத்துவம் அப்படித்தானே. ஒரு சீடத்துவம் சொன்னா அதுல சவால்கள் இருக்கும், இழப்புகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நிந்தனைகள் இருக்கும், தியாகங்கள் இருக்கும், ரிஸ்க் இருக்கும், வேதனைகள் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி, இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இதெல்லாம் தாண்டி வருவது தான் ஒரு சீடத்துவத்துக்கு ஒரு முழுமையான ஒரு அடையாளம். உலகத்துல செய்யற ஒரு சில வேலை அப்படி கிடையாது. விருப்பம் தான் ஒரு வேலை செய்யலாம், இல்ல ஒரு வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போயிடலாம், ஒரு ஜாப் விட்டு இன்னொரு ஜாபுக்கு நம்ம உடனே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், இல்ல வேலைக்கு போகாம கூட நம்ம இருந்துடலாம். இப்படிலாம் இருக்கு உலகத்தில் இருக்கின்ற அந்த காரியங்கள். ஆனா ஒரு சிடுத்தனு பார்க்கும்போது அதுக்கு நம்ம எப்படி நம்ம தயார்படுகிறோம், ஒரு உண்மையான ஒரு சிடுத்தனம் எப்படி இருக்கும், அதுதான் ஆண்டவர் நமக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற ஒரு டாபிக். ஜெர்மன் பிலாசபர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரு சோரன் கீர்க்ககார்டு. ஒரு ஜெர்மன் பிலாசபர், ஒரு தத்துவ ஞானின்னு சொல்லுவாங்க. அவர் காலத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க, இம்மானுவேல் காண்ட், இப்படி எல்லாம் நிறைய பேர் அங்க இருந்திருக்காங்க பிலாசபர்ஸ். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப இருக்கிற கிறிஸ்தவங்களை குறித்து அவர் பார்க்கும்போது 2 விஷயத்த அவர் பார்த்திருக்காரு. ஒண்ணு, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்து நம்ம நிறைய நம்ம அட்மயர் பண்றோம், நம்ம இம்ப்ரெஸ் ஆகிறோம் இல்லையா. இயேசு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது
எவ்வளவு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வாழ்ந்திருக்காரு. அநேகரை குணப்படுத்திருக்காரு. அநேகருக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுத்திருக்காரு. அநேகரோட பாவங்களை மன்னித்து இருக்காரு. அநேக வியாதியஸ்தருக்கு விடுதலை கொடுத்திருக்காரு. ஆறுதல் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் நிறைய செஞ்சிருக்காரு ஆண்டவர். அவருடைய வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு சவால் தான். இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தது போல எந்த ஒரு மனிதனும் இதுவரை வாழ்ந்தது கிடையாது. அவ்வளவு ஒரு ஒரு உதாரணமான ஒரு எக்ஸாம்பிளரி லைஃப்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்காரு. அப்ப மக்கள் நம்ம சில பேர் என்ன செய்யறாங்கன்னா, அவரை அட்மையர் பண்றாங்க. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு மனிதனும் இது வரைக்கும் யாரும் அப்படி இல்லையே, அவர் போன்ற ஒரு வாழ்க்கை யாரும் வாழலையே. ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு அவரு தான் உதாரணம். ஆண்டவருடைய சித்தத்தின் பிரகாரம் வாழ்ந்த ஒரு மனிதன். இப்படி எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், ரொம்ப ஒரு அட்மையர் பண்ணி பாக்குறோம், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறோம். சில பேர் அப்படித்தான், ஜஸ்ட் அதை இயேசு கிறிஸ்துவை அதை அப்படியே அவரை இம்ப்ரெஸ் பண்றது, அவரை அட்மையர் பண்றது, அவ்வளவுதான். ஆனா அவர் முழுமையாக யாரு ஃபாலோ பண்றாங்க, இந்த ரியல் ஃபாலோவர்ஸ், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்துவை பார்த்து, அவருடைய செயல்களை பார்த்து, அவருடைய குணாதிசயங்களை பார்த்து, அவருடைய டீச்சிங் போதனைகள் எல்லாவற்றையும் பார்த்து நம்ம பிரமிப்பு அடைகிறோம், இல்ல அட்மையர் பண்றோம், இம்ப்ரெஸ் ஆகிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உண்மையிலே ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறோமா, அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டுக்கும் நம்ம ரொம்ப பெரிய வித்தியாசம். நிறைய பேர் எப்படி தங்கிடுறோம், இயேசு கிறிஸ்து நம்ம பிரமிப்பா பாக்குறோம். நல்லா எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து பிடிக்கும். அவர் செய்த எல்லா காரியங்களும் நம்முடைய இருதயத்தை தொடர மாதிரிதான் இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அடுத்தது என்னன்னா, உண்மையாக அவரை நம்ம ஃபாலோ பண்ண முடியுதா? அதனாலதான் அவர் சொன்னார்னா, தெர் இஸ் கிரேட் டிஃபரன்ஸ். அவரை அட்மையர் பண்றதுக்கும் அவரை ஃபாலோ பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வேத பகுதி நாம் எடுத்துக்கொள்ளும் பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் 58 57 62 வரை அந்த வேத பகுதியில நாம் பார்க்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து இங்க 3 மனிதரை பார்க்கின்றார். 3 நபர்கள், பெயர்கள் நமக்கு அங்க குறிப்பிடப்படல. 3 நபர்கள். இதுல நம்ம அதிகாரம், இந்த அதிகாரம் லூக்கா 9:57, அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அங்க ஒரு நபரை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து 59 பார்க்கிறோம், வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அதுக்கு அடுத்து வேறொருவனை அந்த 61 பார்க்கிறோம். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும். அதான் 3 தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப 3 பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு வாலண்டியரா இயேசு கிறிஸ்துன்னு வராங்க. இயேசு கிறிஸ்து பின்பற்றலாம். நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு டிசிஷன் என்னன்னா, உலகத்துல இருக்க எல்லா டிசிஷனோட இதுதான் நமக்கு ஒரு ஆண்டவரை நான் ஃபாலோ பண்ணணும், ஒரு உண்மையான ஒரு சீடை நான் இருக்கணும், அதுதான் மிகப்பெரிய ஒரு டிசிஷன். அப்ப இந்த 3 பேருக்கு அந்த ஒரு ஆவல் இருக்கு, அந்த ஒரு ஆசை இருக்கு. நல்ல விஷயம். இந்த காலத்துல எத்தனை பேருக்கு அந்த ஆவல் இருக்குன்னு தெரியல. அதுல 2 பேர் வாலண்டியரா அவர்கிட்ட தேடி போறாங்க. இந்த 3 நபர்ல ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு இயேசு கிறிஸ்து. மத்த 2 பேர் அவங்களே வாலண்டியரா வர மாதிரி தெரியுது. ஒரு வாலண்டியரா ஆண்டவரை நோக்கி வருவது, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, நாங்க உன்னை ஃபாலோ பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாலண்டியர் பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒரு வாலண்டியரா ஆண்டவரை பார்த்து சொல்ல முடியும், ஆண்டவரே, ஐ வாண்ட் டு பிகம் யுவர் ஃபாலோவர், உங்களை நான் பின்பற்றணும், உங்களை ஃபாலோ பண்ணணும். ஒரு வாலண்டியர் எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? அந்த முதல் நபரை குறித்து நான் பார்க்கும்போது ஆண்டவர் அவங்ககிட்ட சொல்றாரு, அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றுவேன் என்றான். இதே வேத பகுதி நம்ம மத்தேயு எழுதிய நற்செய்தியில 8வது அதிகாரத்துல பாக்குறோம். இந்த முதல் நபர், இவன் வேத பாரகன். இங்க அப்படி கொடுக்கல, ஒருவன் தான் கொடுத்துருக்கு. இதே அந்த பேரலா பார்க்கும்போது மத்தேயுல ஒரு வேத பாரகன். இப்ப இந்த வேத பாரகன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை, நீ எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றுவேன். அப்ப அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கேன் மத்தேயுல, இந்த வேத பாரகன் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது, போதகரேன்னு நான் சொல்றான். இப்ப மத்தேயு நற்செய்தியில ஏறக்குற ஒரு 5-6 இடத்துக்கு மேல அந்த போதகன் இருக்கும். மோஸ்ட்லி இதை சொல்றவங்க எல்லாம் யாருன்னா, இந்த வேத பாரகன், பரிசேயன், இந்த நியாய நிருபங்கள்லாம் வாசிக்கிறவங்க, நியாய பிரமாணத்தை கற்று தேர்ந்தவன். இப்ப இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஒரு ரெஸ்பெக்டிவ் என்ன சொல்லுவாங்கன்னா, போதகரே, ஒரு ரெஸ்பெக்டிவ் வேர்டு. ஆனா எங்கெல்லாம் மோஸ்ட்லி யாரெல்லாம் இந்த போதகரேன்னு ஒரு ரெஸ்பெக்டிவ் சொல்றாங்களோ, ஜஸ்ட் ஒரு மேலோட்டமான வார்த்தை தான். நம்ம அதிகமா பார்க்கும்போது
போதகன்னு சொன்னாங்க, அநேகர் வந்து அவரை ஃபாலோ பண்ணதே கிடையாது. அப்ப இந்த மனிதன் ஆண்டவர் சொல்றான், ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை நான் பின்பற்றுவேன். அப்ப இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பதில். இந்த வேத பகுதியில ஆண்டவர் அந்த 3 நபர்களுக்கும் ஒரு பதில சொல்றாரு. ஆனா லூக்கா பாத்தீங்கன்னா, இந்த வேத பகுதியில அந்த 3 நபர்களும் ஆண்டவருடைய பதிலை கேட்ட பிறகு, அவர்களுடைய டிசிஷன் என்ன? அவங்க என்ன முடிவு பண்ணாங்க? மேற்கொண்டு ஆண்டவர் அவங்க பின்பற்றினாங்க, அது நமக்கு தெரியல. ஏன்னா, அவங்களுடைய பதில் அது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்ன பதில வைத்துக்கொண்டு ஆண்டவர் இன்று நம்மோடு பேசும்படியாக. அப்ப அந்த முதல் நபருக்கு ஆண்டவர் சொல்றாரு 58ல, அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. அப்ப இந்த முதல் நபர் எப்படின்னு கேட்டா, ஆண்டவரே நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன், பட் நாட் ஃபார் நத்திங். ஒண்ணுமே இல்லாதது கிடையாது, எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வேண்டும். இப்ப நிறைய பேர் அப்படி இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கலாம் ஒரு சில பேர். ஆண்டவர் வந்து ஃபாலோ பண்றது விரும்புவாங்க. ஆனா சும்மா கிடையாது. ஏதோ ஒரு ஆதாயம் அவங்களுக்கு இருக்கும். நான் ஆண்டவரை பின்பற்றினா எனக்கு ஏதாவது ஒரு உலக பிரகாரம் எனக்கு ஆதாயம் எனக்கு எதனா கிடைக்கும். இல்ல ஒரு ஆசீர்வாதம் வரும். இல்ல எனக்கு ஒரு ஐஸ்வர்யம் கிடைக்கும். பணம் ஏதோ ஒண்ணு உலக பிரகாரமாக ஏதோ ஒண்ணு அவங்க ஒரு ஆதாயத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்றும் நோக்கத்துடன் இன்னைக்கு அநேகரை நம்ம பார்க்கும்போது அநேக சீடர் எல்லாருமே சீடர் தான். ஆண்டவரை ஃபாலோ பண்றோம், நம்ம எல்லாம் ஃபாலோவர்ஸ். ஆனா எல்லாருமே வந்து ஒரு சாதாரண விசுவாசியா இருக்கலாம், இல்ல ஒரு பாஸ்டரா இருக்கலாம், யாரெல்லாம் இருக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் தான். ஆனா எந்த நோக்கத்தோடு நம்ம ஆண்டவரை ஃபாலோ பண்றோம்? அப்ப இதுல வந்து இந்த மனிதன் ஒருவேளை ஏதாவது ஒரு ஆதாயத்திற்காக ஆண்டவரை பின்பற்றிய ஒரு மனிதனாக இருந்திருக்கலாம். ஏன்னா ஆண்டவருக்கு அநேகருடைய சிந்தனைகளுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு பதில், நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை. அப்ப தெளிவா சொல்லியிருக்காரு, தம்பி நீ பாருப்பா, நரிகளுக்கு குழி இருக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு எல்லாம் கூடுகள்லாம் இருக்கு, என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும்போது அவருக்குன்னு தனியா எந்த சொத்தும் கிடையாது, மிகப்பெரிய மாளிகை கிடையாது, அவருக்குன்னு ஒண்ணுமே கிடையாது, மிகப்பெரிய ஒரு பேங்க் பேலன்ஸ் எதுவுமே இல்லை அவர்கிட்ட. டெய்லி அவர் சுத்தி திரிந்து நகரங்கள் எல்லாம் நம்ம ஊர்கள் என்ன சுத்தி திரிந்து நன்மை செய்து சுத்தி திரிந்தான்னு நம்ம வாசிக்கிறோம் வேதத்துல. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அப்ப அந்த மனிதன் நினைச்சிருப்பான் அந்த காலத்துல ஆண்டவரை பார்த்த உடனே, இவரை நம்ம பின்பற்றி சொன்னா நம்ம போனா நமக்கு ஏதாவது கிடைக்கும், ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் தெளிவா சொல்லாரு, நரிகளுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் ஆனா இருப்பிடம் எல்லாமே இருக்கு, ஆனா எனக்கு தலைசாக இடமேல. உலக பிரகாரமாக நீ ஏதாவது ஒரு ஆதாயத்தில் மனதில் வைத்து கொண்டு நீ என்னை பின்பற்றி வருவாய், ஆனால் அது உனக்கு சரி கிடையாது. இது உனக்கு சரியான ஒரு டிசிஷன் கிடையாது. இப்ப ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, இப்ப உலக பிரகாரமான காரியத்திற்காக ஒரு மனிதன் ஆண்டவரை பின்பற்றினா அவர் பதில் இப்படிதான் இருக்கும். இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் நம்ம பின்பற்ற மாதிரி இருக்கிறோம். ஆனா எந்த நோக்கத்தோடு நம்ம ஆண்டவரை நம்ம பின்பற்றோம்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடம் கிடையாது. பவுல் கூட பாருங்க ஒரு வேத பகுதியில சொல்லியிருக்காரு. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல பவுல் சொல்றாரு, இந்த நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் இருக்கிறேன். அப்ப உண்மையில இயேசு கிறிஸ்த ஃபாலோ பண்ண ஒரு விரும்புற மனுஷனுக்கு உலக பிரகாரமான காரியங்கள் அவன் பார்த்துட்டு உலக பிரகார கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கை கிடைக்கும், ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி இருக்கும். அப்படியே அவன் சொல்றான்னா அது அவனுக்கு அந்த ஒரு அது அவனுக்கு தேவையில்லாத, இது உண்மையான ஒரு விஷயம் அவனுக்கு கிடையாது. பவுல் சொல்லியிருக்காரு, என்னென்ன பாடுகள் அனுபவித்தார், என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் அவர் பண்ணியிருக்காரு, என்னென்ன தியாகங்கள் அவர் பண்ணியிருக்காருன்னு நம்ம இங்க பாக்குறோம். ஒரு பசி உள்ளவரா இருந்திருக்காரு, தாகம் உள்ளவரா இருந்திருக்காரு, அநேக இன்னல்கள் அவருக்கு வந்து இருக்கு, வையப்பட்டிருக்காரு, இகழப்பட்டிருக்காரு, வையப்பட்டாலும் அவர் ஆசீர்வதித்திருக்காரு, துன்பப்பட்டிருக்காரு, எல்லாத்தையும் சகித்து இருக்காரு, தூஷிக்கப்பட்டிருக்காரு, எல்லாம் அவர் செஞ்சிருக்காரு. என்னன்னா ஆண்டவரை ஃபாலோ பண்ணது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. நிறைய பேர் நினைக்கலாம் இயேசு கிறிஸ்த ஃபாலோ பண்ணா ரொம்ப ஒரு சாதாரண விஷயம், நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனா ஆண்டவர் அந்த முதல் நபருக்கு சொல்லுகின்ற காரியம், என்னை பின்பற்றுவது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது.
ஒரு ட்ரூ ஃபாலோவர்னா அதுதான். பவுலுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது, உண்மையான ஒரு சீடனுக்கு, உண்மையான இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ற ஒரு ட்ரூ டிசைபிளுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில நடக்கும், என்னென்னலாம் துன்பங்கள் வரும்ன்றது பவுலுடைய வாழ்க்கையில நெறைய பார்க்கிறோம். அவர் உண்மையான ஒரு சீடன், ட்ரூ டிசைபிள். ஆனா, அவரு அனுபவிக்காத ஒரு துன்பங்களே கிடையவே கிடையாது. எவ்வளவு தியாகங்கள பண்ணியிருக்காரு, எவ்வளோ ஒரு சவால்கள சந்திச்சிருக்காரு. இதுதான் இந்த முதல் நபருக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பதில் இதுதான். என்ன நீ ஃபாலோ பண்ற, இதெல்லாம் உனக்கு இருக்கும். உலக பிரகாரமான காரியங்கள் நீ நீ நம்பிட்டு என் பின்னால வராத நீ. இதெல்லாம் அநேக விஷயங்கள் நீ சகிக்கணும். அநேக தோல்விகள் நீ சந்திக்கணும். நீ தூஷிப்பாங்க, என்னவெல்லாம் செய்வாங்க. எல்லாவற்றையும் நீ தாங்கிக் கொள்ள உனக்கு மனது இருக்கா இல்லையா? இன்னைக்கு நம்ம என்ன ஒரு நிலையில இருக்கிறோம்? எந்த நோக்கத்தோடு ஆண்டவரை நாம் ஆண்டவரை பின்பற்றலாம் இருக்கின்றோம். 2வது நபரை பாருங்க. 59ல பார்க்கிறோம். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அப்ப இந்த இந்த சீடன் யாருன்னு கேட்டா, ஆண்டவரை ஃபாலோ பண்ற ஒரு ஆசை அவனுக்கு இருக்கு. அவன் வாலண்டியர் பண்றான். ஆனா உடனே கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆண்டவரை நம்ம ஃபாலோ பண்ண விரும்புவோம். ஆனா உடனே கிடையாது. வேற ஏதாவது ஒரு காரியங்கள் இருக்கும். இந்த காரியத்தை நான் முடிச்சுட்டு, இந்த வேலையை நான் முடிச்சுட்டு, நான் பிறகு ஆண்டவரை நான் ஃபாலோ பண்றேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு இதெல்லாம் குறிக்கோள்லாம் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆம்பிஷன்லாம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நானு சரி செஞ்சுட்டு, செட்டில் பண்ணிட்டு, நான் அது பிறகு நான் ஆண்டவரை நான் ஃபாலோ பண்றேன். அப்படின்னு சில பேர் இருக்கிறான். இதுதான் இந்த 2வது மனிதன் சொல்லுகின்ற வார்த்தை. ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி எனக்கு உத்தரவு கொடுங்கப்பா, நான் போயிட்டு வரேன், அடக்கம் பண்ணிட்டு வரேன். அப்ப ஆண்டவர் சொல்லாரு, வசனம் 60ல, இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி. அப்ப ஆண்டவருடைய பதில பாருங்க. ஏன்னா அந்த காலத்துல யூதருடைய கலாச்சாரத்துல ஒரு மனிதன் மரிக்கும் போது என்னன்னா 24 மணி நேரத்துல அதை அடக்கம் பண்ணிடணும். அதுதான் அவங்களுடைய கலாச்சாரத்துல அந்த மாதிரி. ஒருவேளை இப்ப இந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே, நான் முன்பு போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அப்ப என்னன்னா, இது லிட்டரலா ஒருவேளை அந்த மனிதனுடைய தகப்பன் இறந்திருக்காரு. அந்த டைம்ல இவன் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவனுடைய கலாச்சாரத்துல அவன் அடக்கம் பண்ணணும். அதுதான் ஒரு பிரதான ஒரு காரியம். அதுக்கு பிறகுதான் அடுத்த காரியம். அப்போ அவனுடைய தகப்பன் அங்க மரித்து இருக்கும் போது அதை அடக்கம் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா ஆண்டவர்கிட்ட அவரை ஃபாலோ பண்ற மாதிரி அவ்வளவு பெரிய ஒரு தியாகம் பண்ற அளவுக்கு அந்த மனிதன் இருந்தா நமக்கு தெரியல. இப்போ நான் இதனுடைய ஆண்டவர் சொல்றாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்போ ஒரு ஃபேஸ் வேல்யூ. இப்போ இந்த வார்த்தை நம்ம லிட்டரலா எடுக்கும்போது ஒரு பெரிய ஒரு எக்ஸாஜரேஷன் ஆண்டவர் பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். யாரு இறந்திருக்காங்களோ அவங்க இறந்தவங்களை இறந்தவர்கள் இறந்ததை அடக்கம் பண்ணட்டும். மரித்தோர் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். இப்ப இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நானும் கூட நிறைய முறை இது யோசித்து இருக்கிறேன். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்போ கொஞ்சம் டீப்பா நம்ம யோசிக்கும் போது ஆண்டவர் சில காரியங்களை அந்த மனிதனுக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆண்டவர் எப்பயுமே ஒரு ஒரு பிரைட்டான ஒரு பிரகாசமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் ஒரு போதனை ஏதாவது ஆண்டவர் நமக்கு சொல்லுவார். அப்ப என்னன்னா, ஸ்பிரிச்சுவல் லைஃப் அண்ட் பிசிக்கல் லைஃப். அப்போ மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். அப்ப இங்க மரித்தோர்னு ஆண்டவர் சொல்றது யாருன்னு கேட்டா, பிசிக்கலா மரித்தவங்க கிடையாது. அப்போ ஸ்பிரிச்சுவலி டெட் பீப்புள். அப்போ ஆவிக்குள்ளாக மரித்தவர்கள், ஆவிக்குள்ளாக மரித்தவர்கள், பிசிக்கலா மரித்தவர்கள் அவர்களை அடக்கம் பண்ணட்டும். இப்ப அநேகர் பாருங்க, அநேகர் இப்போ ஸ்பிரிச்சுவலி டெட் பீப்புள் யாருன்னு கேட்டா, உலக பிரகாரமாக அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். உலக காரியங்கள் முக்கியம், உலகம் கொடுக்கின்ற சந்தோஷம் அவங்களுக்கு முக்கியம், உலகம் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அவங்களுக்கு முக்கியம். இதுதான் ஸ்பிரிச்சுவலி டெட். அப்ப அவங்க ஆண்டவரை தேடாதவங்க, ஆண்டவரை அறியாதவங்க. அப்ப அவங்களுக்கு எது முக்கியம்னா உலகத்தினுடைய காரியங்கள். அப்ப இவங்க ஸ்பிரிச்சுவலி டெட் பீப்புள். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப இந்த ஸ்பிரிச்சுவலி டெட் பீப்புள் அது என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில யாரு இறந்தவர்கள் போல மரித்தவர்கள் போல இருக்கிறார்களோ, அவரு கூட அநேக இடத்துல சொல்லியிருப்பாரு, நீங்கள் ஆவியில மரித்தவர்களாக இருக்கின்றீங்கன்னு சொல்லியிருப்பாரு. அப்போ இப்ப யாரு ஆவியில மரித்திருக்காங்களோ, ஸ்பிரிச்சுவலி ஒரு டெட் பீப்புளா யாரு இருக்காங்களோ, அவர்கள் பிசிக்கலா மரித்தவர்கள் அவங்க அடக்கம் பண்ணட்டும். இப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆண்டவர் குறித்து அறியாதவங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, உலகம் தான் யாரும் முக்கியம் இருக்கிறாங்களோ, உலக ஆஸ்தி யாருக்குதான் எது முக்கியம் நினைக்கிறாங்களோ, அவர்கள்
அவங்க என்ன செய்யணும், மரித்தோரை அவங்க அடக்கம் பண்ணட்டும். ஏன்னா அவங்க பொறுத்தவரையில ஸ்பிரிச்சுவலி டெட் பீப்புள் உலகம் தான் முக்கியம், உலகத்துடைய காரியங்கள் முக்கியம், உலகத்துடைய ஆஸ்திகள் முக்கியம், ஆண்டவர் முக்கியம் கிடையாது, சத்தியம் முக்கியம் கிடையாது. அப்ப அவர்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தை நீ பிரசங்கி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அப்ப யாரெல்லாம் ஆவிக்குள்ள மரித்தவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் உண்மையிலே பிசிக்கலா மரித்தவர்கள் அவங்க அடக்கம் பண்ணட்டும். உன்னுடைய காரியம் என்னன்னா, நீ என்ன செய்யணும், யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலி டெட்டா இருக்காங்களோ அவர்களுக்கு நீ போதனை பண்ணு. இதுதான் ஆண்டவர் மனிதனுக்கு சொல்றாரு. மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். யாராருக்கெல்லாம் உலகத்தினுடைய காரியங்கள் முக்கியமா இருக்கோ இந்த மரித்தோரை அடக்கம் பண்ற காரியத்துல அவன் பார்த்துக்கிட்டோம். ஏன்னா அவனுக்கு உலகத்தின் காரியங்கள் அவனுக்கு முக்கியம். மருத்துவரை அடக்கம் பண்ணணும், ஒரு சில உலகத்தினுடைய காரியங்களை செய்யணும், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை சேர்த்து கொள்ளணும், உலகத்தினுடைய சந்தோஷத்தை சேர்த்து கொள்ளணும், இதெல்லாம் அவன் பார்த்துக்கிட்டோம். உன்னுடைய காரியம் என்னன்னா, யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலி மருத்துவர்களா இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீ பிரசங்கம் பண்ணு, நீ போதி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அடங்கம் பண்ணிட்டு நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கி. இது இந்த 2வது மனுஷனுக்கு. அப்ப இந்த 2வது மனுஷன் உண்மையிலே தன்னுடைய அந்த சொந்த மதம்லாம் விட்டுட்டு உண்மையில யாரெல்லாம் மரித்தவர்களாக இருக்கின்றார்கள், ஸ்பிரிச்சுவலி மரித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க உலகத்துல, அந்த மனிதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இந்த மனிதன் அவனுடைய டெசிஷன் என்ன, அவனுடைய பதில் நமக்கு அங்க கொடுக்கப்படவில்லை. 3வது நபர் பாருங்க 61ல, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவரிடத்தில் அனுப்பி விடுத்து கொண்டு எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டாம். நான் வீட்டுல போயிட்டு வீட்டுல இருக்கும்போது நான் குட் பை சொல்லிட்டு வரேன், ஆண்டவரே என்னன்னா, ஆண்டவரே நான் உங்களை நான் ஃபாலோ பண்ணுவேன், ஆனா முழுமையா கிடையாது. அநேகருடைய வாழ்க்கையில அப்படிதான், நம்ம ஃபாலோ பண்ணுவோம், ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஆண்டவரை ஒரு முழுமையாக முற்றிலுமாக நம்ம ஃபாலோ பண்றோமா? இல்ல. இப்ப ஆண்டவர் அவனுக்கு சொல்றாரு, கலப்பின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. பாருங்க, ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு உருவகத்தை, அருமையான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுக்கிறாரு. ஒரு கலப்பை, அப்போ கலப்பையில் கை வைத்தவன் பின்னிட்டு பார்க்கிறவன். இப்ப கலப்பையை பார்க்கும்போது இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான். இப்ப ஏர் உழுதுனா நிறைய பேர் கிராமத்துல இருக்கவங்களா பார்த்துருப்பாங்க. 2 காளை மாடுகள் ஃப்ரண்ட்ல இருக்கும், பின்னால் அந்த ஏர் உழுகின்ற அந்த நபர் பின்னால் அந்த கலப்பை பிடித்து கொண்டிருப்பார். அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இரும்புல ஒரு கருவி மாதிரி இருக்கும், அதுதான் அந்த தரையை உழுகின்ற ஒரு சாதனம். அப்ப கலப்பை சொல்லக்கூடிய ஒரு சாதனம். அப்ப கலப்பையை உழுது கொள்ளும் போது எங்க வீட்டுல எங்க அப்பாலாம் அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த உழுதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நானே கூட செஞ்சிருக்கேன் சிறு வயதுல. அப்போ அந்த உழும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த மாடு போயிட்டே தான் இருக்கும், அந்த காலை 2 மாடும் அந்த கலப்பையை இழுத்து கொண்டு போயிட்டு இருக்கும். அப்ப மாட்டினுடைய வேலை என்னன்னா, 2 மாடும் அதை இழுத்து கொண்டு போற வேலை, அதுதான் அதனுடைய வேலை. அவர் பின்னால போகின்ற அந்த கலப்பை பிடித்து கொண்டு போகின்ற அந்த நபர், அவருதான் ரொம்ப கவனமா இருக்கணும், அவர் பின்னால பார்க்க கூடாது. ஏன்னு கேட்டேன், ஒரு முறை என்னன்னா, ஒரு லைன் மாதிரி அது அந்த உழுதுகிட்டே போவாங்க, ஒரு லைன் மாதிரி தான் வரும், உழுதுகிட்டே போயிட்டு திரும்பி ரிவர்ஸ்ல இன்னொரு முறை போகும்போது ஏற்கனவே எங்க உழுதுருக்காங்களோ அது பக்கத்துல இன்னொரு முறை பக்கத்திலேயே உழுதுகிட்டே போகணும். கொஞ்சம் இடம் தள்ளி போனாலும் அப்ப என்ன ஆகும், இடையில அந்த நிலம் உழ முடியாது, முற்றிலுமாக அதை நம்ம உழ முடியாது, அப்ப அது சரியாக வர முடியும். அப்போ என்ன ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்போ அந்த கலப்பையை உழுகின்ற நபர் அவருடைய கவனம் எல்லாம் எங்க இருக்கணும், முன்பக்கமா இருக்கணும். அவருடைய கவனம் எல்லாம் முன்பக்கம் இருந்தாதான் அவர் செய்கின்ற அந்த உழுகின்ற காரியத்தை அது சீரோடு அவர் அமைக்க முடியும். அப்ப அவன் உழுது கொண்டு இருக்கும்போது அவன் பின்புறம் பார்க்கும்போது அவன் உழுகின்ற அந்த காரியம் சரியா இருக்காது. இதுதான் என்ன, ஸ்பிரிச்சுவலுடைய வாழ்க்கையில நம்முடைய ஃபார்வர்டு லுக்கிங், நம்ம பேக்வேர்டு லுக்கிங் பார்க்கணும், எங்க நம்ம பின்திரி பாக்குறோமோ நம்முடைய ஃபார்வர்டு லுக்கிங் ஒழுங்கா இருக்காது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பின்னிட்டு பார்ப்பவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவன் அல்ல. அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க, ஆனா உலகத்தினுடைய காரியங்கள் அவர்களை திரும்பி பார்க்கும்படியாக, உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள், உலகம் கொடுக்கின்ற அந்த சந்தோஷம், உலகத்தினுடைய காரியங்கள், பணம், ஒரு பெரும் புகழ்ச்சி, இதெல்லாம் என்னன்னா ஒரு மனிதனை திரும்பி பார்க்கும்படியாக நம்ம இருக்கோம். நம்ம அப்படிதான், நம்ம அந்த கலப்பையில கை வைத்து திரும்பி பார்க்கவே கூடாது. அவனுடைய பார்வை எல்லாம் முன்னோக்கி மாத்திரமே. எப்படியா உழுது கொண்டு போறானா, சரியாக இருக்கின்றதா, அவன் முன்னோக்கியே பார்க்க வேணாம், பின்னோக்கி பார்த்தா அவருடைய வேலை சரியா இருக்காது. ஆண்டுடைய ராஜ்யத்துல
ஒரு ஒரு ஒருவன் ஆண்டவரை பின்பற்ற நினைக்கும் போது அவன் திரும்பி பார்க்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம திரும்பி பார்க்கும்படியா ஏதோ ஒரு காரியத்தை நம்ம திரும்பி பார்த்துருவோம். உலக விஷயங்கள் நம்ம இருக்கும்படியாக இருக்கும். இப்ப பெரிய வேலையானா நமக்கு கிடைச்சிருக்கும். அப்ப என்ன செய்வேன்? எனக்கு பெரிய வேலை இருக்கு. நான் எதுக்கு ஊழியம் பண்ணணும்? நான் வேலைக்கு போயிறேன். கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு. அந்த வே அந்த வேலை நம்ம இருக்கும்படியாக, நம்மை திரும்பி பார்க்கும்படியாக, உலக பிரகாரமாக நாம் திரும்பி பார்க்கும்படியாக அநேக காரியங்கள் இருக்கு. ஒருவேளை நம்ம கலப்பையில கைய வைச்சிருக்கலாம். கலப்பையில கைய வச்சுட்டோம், உழுது கொண்டு போறோம், ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ல போயிட்டு இருக்கிறோம். ஆனா அப்படி போயிட்டு இருக்கும்போது, உலகத்தினுடைய காரியங்கள் நம்மை திரும்பி பார்க்கும்படியாக கண்டிப்பா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கலப்பையில் கையை வைத்தவன் திரும்பி பார்க்கின்ற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவன் அல்ல. இன்னைக்கு ஆண்டவர் 3 விதமான அந்த ஃபாலோவர்ஸ் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒரு ஃபாலோவர், ஒரு டிசைபிள் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவரை நம்ம ஃபாலோ பண்ணா எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா? 2வது ஃபாலோ என்னன்னா, ஆண்டவர் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா உடனே கிடையாது. இந்த 3வது ஒரு ஃபாலோ என்னன்னா, ஆண்டவர் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா முற்றிலுமா கிடையாது. ஒருவேளை நானு உலகத்தினுடைய காரியங்கள் எனக்கு ஆதாயம் கொடுத்தா நான் திரும்பி வந்துருவேன். இப்படி இந்த 3 விதமான நான் ஃபாலோவர்ஸ் பார்க்கிறோம். இந்த வேதத்துல அந்த 3 நபர்களும் என்ன பதில் சொன்னாங்க? லூக் அதுல சொல்லல. அவங்க டிசிஷன் நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவரை பின்பற்ற நமக்கு என்னன்னு தெரியும். நம்முடைய டிசிஷன் என்னன்னு தெரியும். நம்ம எப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸா நம்ம இருக்கிறோம். உண்மையான ஜெனுவினா ஆண்டவர் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோமா? இல்ல அந்த 3 பேர்ல ஒருவராக நம்ம இருக்கின்றோமா? இந்த கேள்விக்கான பதிலை நாம் ஒவ்வொரும் ஆண்டவருக்கு சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.